ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மச்சான் பையனோட கல்யாண வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் நிச்சயம் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு பொண்ணழைச்சி வந்துடலாம் அப்படின்ட்டு மண்டபத்துக்கு போயிட்டு அப்படியே பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. மண்டபத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் கேப்பில் தான், அதாவது அண்ணன் பொண்ணு தான், அக்கா பையனுக்கு அண்ணன் பொண்ணை கட்டுறோம். பொண்ணுக்கு பூ வச்சு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பொண்ணுக்கு பூ வச்சுக்கிட்டு இருக்காங்க நாத்தனார் எல்லாம். நாத்தனார் வைக்கிறதுக்கு பதிலாக அண்ணன் பொண்டாட்டிதே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு லேட்டா சரி இருங்க, நான் சொல்லி பார்க்க. இந்த வரேன் இரு. ரைட்டா சாப்பிடலாம் போங்க. நான் அங்க பாருங்க. அங்கேருந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஊர்க்காரங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கல்யாணம் வீட்டில் வைக்காமல் மண்டபத்தில் வச்சுருந்தோம். அக்காவும் மாமாவும் முன்னாடி நிற்கிறாங்க வரவேற்பில். அப்புறம் பெரிய மச்சான், அக்கா, எங்கள் வீட்டுக்காரு, தம்பி, கொழுந்தனார், தம்பி பொண்டாட்டி எல்லாருமே இருந்தாங்க. அதாவது மச்சான் பையனத்தையும் தம்பின்னு சொல்கிறேன். இவன் கொழுந்தனார் பையன், அதாவது கடைக்குட்டின்னு சொல்லுவோம்ல, கடைசி கொழுந்தனாரோட ஒய்ஃபும் அவங்க பையனும். அப்புறம் இப்போ வர்றவங்க எங்கள் வீட்டுக்காரோட தாய் மாமா. பொண்ணை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இனி அடுத்த நிச்சய வேலை தான் பார்க்கணும். கொஞ்சம் டைம் இருந்தனால சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அடுத்து நிச்சயம் பண்ணலாம் அப்படின்ட்டு 9 மணிக்கு மேலே தான் நைட்டு நிச்சயம் பண்ணுது. அதனால் சாப்பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டாங்க. பொண்ணை கூட்டிகிட்டு வந்ததுமே எல்லோரும் சாப்பிட வந்துருங்கன்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு போயாச்சு. இட்லி, பொடி தோசை, சப்பாத்தி, தயிர் சாப்பாடு, 4-5 ஐட்டம் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நிச்சயத்துக்கு போயிடலாம். நிச்சய வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியலை, பயங்கர கூட்டம். நான் ஸ்டுடியோக்காரங்கிட்ட தான் சொல்லியிருந்தேன் அப்புறம் எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு. அவங்க இன்னும் ரிப்ளைவே பண்ணலை. சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் காலையிலையுமே முகூர்த்தம் 9 to 10 அதனால் காலை சாப்பாடை முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு மண்டபத்தில் இல்லை, கோயிலில் போய் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்தோம். காலையில் சாப்பாடு என்னென்னு சொல்லிடுறேன். காளான் பிரியாணி, ஒயிட் ரைஸ், சாம்பார், வத்தக்குழம்பு, சேனக்கிழங்கு பொரியல், கேசரி, அப்புறம் பூண்டு ஊறுகாய் ஸ்பெஷலாக என் தம்பி வாங்கிட்டு வந்திருந்தேன் திருச்சியிலேருந்து. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் 2 பொரியல், கூட்டு, பாயசம். மச்சான் பையன், மருமக, எங்கள் வீட்டுக்காரு எவ்வளோ க்ளோஸாக சித்தப்பாவும் பையனு மாதிரியே இருக்க மாட்டாங்க. 2 பேருமே லவர்ஸ் மாதிரி அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க சித்தப்பாவும் பையனும். அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சு.
ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். ஃபேமிலியாக நின்று எடுக்கணும்னு நினச்சா நான் அடிக்க முடியலை. ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, அப்படி மாறி மாறி போய்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லோரும் சேரையில் டக்குன்னு வந்து இது பண்ண முடியாது. அப்படியே கோயிலில் வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து பானைக்குள்ளே இந்த மோதிரம்லாம் போட்டு எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் இங்கே தள்ளி நின்றனால அதை நான் கவனிக்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே வந்து லைக் பட்டனும் பக்கத்தில் இருக்குப்பா. எல்லாருமே மறந்துடுறீங்க. லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. ஏன் பெரிய பையனோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன்.